6 மந்த் இருக்கும்போது கூப்பிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டு. இது கண்டிப்பாக கொண்டு போகணும், அப்போ தான் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போக போகிறோம், தூத்துக்குடிக்கு போக போகிறோம். எதுக்காக போகிறோன்னா, ரிஷப்போட கண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. இந்த கண்ணில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். பிளாக் உள்ள கருப்பாக இருக்கும்ல, அதில் வந்து ஆஃப் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஐ மீன் கிரே கலரில், சாம்பல் கலரில் இருக்குது. இது வந்து பிறவையிலேருந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன ப்ராப்ளம்ட்டு பார்க்கலாம். நாளைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு 6 மந்த் இருக்கும்போது கூப்பிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு போகணும். நாளைக்கு காலையிலே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வித்தியாசம் தெரியுதா? ஸோ இதுக்காக தான் போக போகிறோம். 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு போக போகிறோம். இந்த கண் பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியுதா? இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போக போகிறோம். டாக்டர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோன்னு தெரியல. 4 பேர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா, தம்பி, அப்பா, அம்மா, 4 பேர் போக போகிறோம். ரிஷப் ஹாய் சொல்ல. ரிஷப் வந்து க்யூட் பையன் ஃப்ரெண்ட்ஸ். இசிகா வந்து சேட்டைக்கார பொண்ணு. ரிஷப் சொல்கிற பேச்சு கேட்பான் ஃப்ரெண்ட்ஸ், சேட்டை பண்ணவே மாட்டான். இசிகா இருக்காள், இசிகா 1 நம்பர் சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரிஷப்போட நோட்டு. ஓபி சீட்டும் இருக்குது. இந்த ஓபி சீட் வந்து ஒரு தடவை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோன்னா மறுபடியும் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நம்ம வந்து டாக்டர் பார்க்க போகலாம். ரிஷப்போட பேர் ரிச்சப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டு. இது கண்டிப்பாக கொண்டு போகணும், அப்போ தான் தெரியும். இங்கே பாருங்கள், செக்கப் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட்டு செக்கப். திரும்ப வர சொல்லியிருந்தாங்க, அது வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வந்து பிறக்கும்போது 2 கிலோ 900 கிராம் இருந்தான். கேஜி இருந்தான். 12 நாளுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் 300 கிராம் வந்து குறைஞ்சிட்டான். ஸோ 12th டே அன்றைக்கி நாங்கள் வந்து செக் பண்ணோம். உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணோம். உடம்பு சரியில்லாமல் போச்சு ரிஷப்க்கு. இவ்வளோதான். நியூ நோட்டு, ரிஷப்னு தனியாக நோட்டு போட்டிருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு போகணும், செக்கப் பண்ணணும். ரிஷப்போட நோட்டு மறக்காமல் கொண்டு போகணும். என்னோடய நோட்டு கொண்டு போகலான்னு இருக்கேன், 2 பேரோட நோட்டும் பார்ப்போம். நாளைக்கு காலையில் கிளம்புறோம். ரிஷப் இங்கே பாரு, ரிஷப் இங்கே பாரு, ரிஷப் இங்கே பாருங்க. ரிஷப் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை தூக்கணும், இவளையும் தூக்கணும். 2 பேருக்கு காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸில். ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு வந்தார். 2 பேருமே தொலைச்சிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து இது வந்து மெல்லிசான ரப்பர் பேண்டு, இது கொஞ்சம் மொத்தமானது. இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. ரிஷப்பும் தொலைச்சிட்றான், இசிகா பாப்பாவும் தொலைச்சிட்றான். அதனால் வந்து 2 ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. என்னையும் தூக்குங்கன்னு சொல்லிட்டு பாப்பா ஒரே சண்டை போட்டுட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா கூட. நாளைக்கு வந்து தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஸோ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பயமாக இருக்குது. 1 இயருக்கு அப்புறம் கூட்டுவாங்க.
கண்ணில் மருந்து போட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 6 மந்த் குழந்த தான். இப்போ வந்து கண்ணில் மருந்து போட்டால் அவனால் எரிச்சல் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் போகிற விலாக் வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.